வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்று நாம் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்றால், கூகுள் சிஇஓ தலைமைச் செயலர் சுந்தர் பிச்சை அவர்கள் ராஜினாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடி அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக ஊடகங்கள் எல்லாமே இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அதுபோக நம்மளுடைய பிரதமர் மோடி அவரை பற்றியும் அவரால் ஒரு காரணமாக இது அப்படிங்கிறதும் தெரியலை அப்படிங்கிற மாதிரியும் டாக் அந்த விமர்சனங்கள் எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, ஏன் இந்த சுந்தர் பிச்சை அவர்களுக்கு ராஜினாமா நெருக்கடி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, கூகுளில் என்ன பிரச்சனை, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயில்டாக அன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் நமக்கு அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேயா? கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரர். அவர் அங்கே போய் ஒரு அமெரிக்காவில் அவர் அந்த கூகுள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய தலைமைச் செயலராக இருக்கிறாரு. அவருக்கு ரிசக்னேஷன் நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி த எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையை செய்தி வெளியிட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெலியாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான ஒரு ஹெலியாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா சமீர் அரோரா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்தலம், அந்த எக்ஸ்தலம்ங்கிறது என்னென்னா அந்த ட்விட்டர், அந்த எக்ஸ்தலம், அந்த எக்ஸில் அவர் என்ன ட்வீட் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார், அப்படி இல்லைன்னா பதவி விலகுவார் என்பது எனது யூகம். செயற்கை நுண்ணறிவு தளத்தை வெற்றி படைய செய்வதில் அவர் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டார். வேறு யாராவது அவரது பதவியில் பொறுப்பேற்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் ட்வீட் பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சுந்தர் பிச்சை அவர்கள் இப்போ கூகுளுடைய நிறுவனத்தினுடைய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, இப்போ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மோடி அவர்கள் நிறைய பாடல் பாடுத மாதிரி, அதே மாதிரி ஒரு பெண் ஒரு செய்தி தானாக வாசிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தா கூட அதே மாதிரி வீடியோக்கள் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆன்சர்ஸ் அது கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்துல் கலாம் அப்படின்னு மட்டும் வெறுமனையாக டைப் பண்ணாலே அப்துல் கலாம் பற்றி அவருடைய முழு வரலாறும் அதில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இவர் ஜெமினி ஏஐ, ஜெமினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூகுள் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜெமினி ஏஐ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில ராங்கான தகவல்கள்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன தகவல்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நெட்டிசன் என்ன பண்ணியிருக்கிறாரு, மோடி அவர்கள் பாசிஸ்டா, அவர் பாசிஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. முதல்ல நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்திடுவோம், பாசிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய பொருளாதாரம், அதெல்லாம் ஒரு அதிகார வர்க்கம் கொண்டு நம்ம அதை இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பாசிஸ்ட். அதாவது எப்படி ஒரு ஹிட்லர் இருந்தார் அந்த மாதிரி ஒரு இதுதான் மோடியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஜெமினி ஏஐ என்ன பதில் கொடுத்துருக்கு அப்படின்னா, மோடி கொள்கைகள் மோடியை பாசிதவாது என்று அழைக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அது கொடுத்துருச்சு. அதனால் அது ஒரு பயங்கரமான சர்ச்சையாகி ஒரு இதாகிருச்சு. அதனால் நம்மளுடைய இந்தியாவுடைய அந்த மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்திய தொழில்நுட்ப விதிகளுக்கு எதிரானது. அதுபோக இந்த எக்கனாமிக்ஸ் தொழில்நுட்ப சட்ட விதி
ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 3(1) அப்படின்னு சொல்கிறாரு. அதை மீறி இருக்குது, இது குற்றவியல் சட்டத்திற்கும் முரண்பட்டு இருக்குது இந்த மாதிரி பதில் அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கூகுளுக்கு அனுப்புவோம், கூகுள் நிறுவனத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, நம்மளுடைய அமெரிக்க அதிபர், முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர், அதே மாதிரி வந்து உக்ரைனுடைய அதிபர் வந்து செலஸ்கி, விளாதிர் செலஸ்கி, இவங்களை பற்றிலாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் முற்றிலும் தெளிவாக கூற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு அந்த ஜெமினி ஏஐ அப்படின்றாங்க. இந்த மாதிரி முன்னுக்கு புறம்பான தகவல்களை வந்து அந்த கூகுள் வந்து ஜெமினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுபோக வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து நாஜிக்கள் வந்து பண்ணது அந்த அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் கருப்பர்களை காமிக்குது அப்படின்றாங்க. அதுபோக அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கொலம்பஸ்னு. ஆனால் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லும்போது அது வந்து என்ன சொல்லுதுன்னா கருப்பினத்தவர்களை கை காமிக்கிற மாதிரி காமிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய தவறான தகவல்களை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நிறைய நெட்டிசன்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக எடுத்துகிட்டு போனதுனால கடைசி கூகுள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க எல்லார்ட்டையும். ஸோ இந்த மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஹிட்லர் வந்து விபத்தா, அவர் வந்து கொடுமை பண்ணது ஒரு விபத்தா அப்படின்னு கேட்டால், அதே மாதிரி எலான் மஸ்க் வந்து அவருடைய மீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு தீங்கான விஷயமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு உறுதியான பதில் அளிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. இதனால் நம்மளுடைய எலான் மஸ்க் அவர்களை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து மக்களை வந்து ஒரு கேலி கூத்துக்கு உள்ளாக்குது அப்படின்றாரு. தவறான பதில்கள் வந்து கொடுக்கறது வந்து சரி கிடையாது, இது வந்து ஒரு எச்சரிக்கை மணி அப்படிங்கிற மாதிரி, நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்றாரு. அதே மாதிரி ஆண்களை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்களாக காமிக்கிறதும் பெண்களை வந்து ஸ்வீப்பராக காமிக்கிறதும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனைகள் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஓடினதுனால நம்மளுடைய சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு அன்அக்செப்டபிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெவலப் ஆகி வரும்போது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த சிக்கல்களெல்லாம் களையிறதுக்கு எங்களுடைய டீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்கள் விரைவில் வந்து இதை நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து ரிசக்னேஷன்லாம் பண்ணுறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஊடகங்கள் வந்து அதை திரித்து வெளியிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஜெமினி ஏஐ அப்படிங்கிறது தோல்வி அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ChatGPT அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருந்தது. அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நிறையா கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து ஜெமினி ஏஐ அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூகுளுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க அதுக்குன்னே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குன்னு தனி சிப்பு, அதே மாதிரி ஒரு க்ளவுட் நெட்வொர்க்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால் இதை ஈஸியாக வந்து அவங்க ரிசால்வ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிடுறாங்க நிறைய விஞ்ஞானிகள் மற்றவர்கள் எல்லாருமே. ஸோ கூகுள் பிச்சை வந்து ரிசக்னேஷன் பண்ணலை, நெருக்கடி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெவலப் இன்னும் ஆகும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இன்னொரு நாள் பேசலாம். ஸோ அதுவரை இந்த மாதிரி காணொலியை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உலகத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.